ஆதியென்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜன் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் ஒரு எல்லை இல்லாத கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத தகவல்களையும் விஷயங்களையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கோபதாபங்களையும் நல்லது கெட்டதையும் குரூர எண்ணங்களையும் நல்ல எண்ணங்களையும் காதல் உணர்வுகளையும் காம உணர்வுகளையும் குரூர எண்ணங்களையும் கொடிய அற்பத்தனமான எண்ணங்களையும் அனைத்தையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வித்தை என்றால் அது மறுப்பதற்கல்லே, அது மிகையும் அல்ல. அந்த வகையில் 1928ஆம் ஆண்டு வெளியில் வந்த தியாகராஜசேகரம் என்ற நூலிலிருந்து தகவல்களை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கொடுப்பது என்று முடிவு செய்து அதன் மூலம் சில தகவல்களை சேகரித்து வைத்துக்கொண்டு அதை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இந்த காணொளி இது 4வது காணொளி. இந்த காணொளியில் சில தகவல்கள், அதாவது ஒரு காணொளிக்கு குறைந்தபட்சம் 12 முதல் 15 தகவல் வரை குறையாமல் கொடுப்பதென்று ஒரு முடிவு செய்து அந்த தகவல்களையே சேகரித்து வைத்துக்கொண்டு உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இதை உங்களுடைய நடைமுறையில் ஒப்பிட்டு பாருங்கள். இதை வரும் நபர்களுக்கு சொல்லுவது என்பது அல்லது சொல்லி சம்பாதிப்பது என்பது 2ஆம் பட்சத்துக்கு கொண்டு செல்லுங்கள். இதை உங்களுடைய ஜாதகங்கள் உங்களுடைய உறவில் உள்ள ஜாதகங்களுக்கு ஒப்பிட்டு பாருங்கள். அப்படி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த தகவல் உண்மை என்று உணரும் பொழுது அது மனதில் ஒரு ஓரத்தில் உங்களுக்காக உங்களுடைய கௌரவத்தையும் மரியாதையையும் பொருளாதாரத்தையும் அதிகப்படுத்துவதற்காகவே காத்து கொண்டே இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அப்படி சில தகவல்கள் அந்த வரிசையில் இன்று ஜென்ம லக்கணம் சரராசியாக தோன்றினால் லாபாதிபதியும் சரராசியாகி ஸ்திரராசியாகி பாக்யாதிபதியும் உபயராசியாகி சப்தமாதிபதியும் திசை நடக்கும் பொழுது தேகத்துக்கு வாதை செய்விக்கும். இந்த மூவர்கள் போய் நிற்கிற இடமும் ஆதிபத்தியமும் தீதாகும். பொதுவாகவே இதில் சொல்லப்பட்ட தகவல் என்னவென்றால் சர லக்கணத்திற்கு 7-11க்குரியவர்கள் பாக்கிய அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த 3 ஸ்தானத்துக்குரிய கிரகங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்தில் தொடர்பில் இருக்கும் பட்சத்தில் அல்லது ஒரு ஸ்தானத்தில் நின்று அவர்களுடைய தசாபுத்தி நடத்தும் காலம் அல்லது இந்த 3 ஸ்தானங்களும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்றிருக்கும் பட்சத்தில் தசாபுத்தி நடத்தும் காலம் அவமானமும் நஷ்டமும் உடல்நல பாதிப்பும் உறவுகள் கசப்பும். அவமானம், நஷ்டம், உடல்நல பாதிப்பு, உறவில் கசப்பு, இந்த 4ஐயும் கொஞ்சம் கூட சங்கடம் இல்லாமல் சலிப்பில்லாமல் அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஜனன காலத்தில் சூரியன் லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் நிற்க சுரம் காணும். சந்திரன் நிற்கில் ஜலகண்டம் வரும். அங்காரக நிற்கில் ஆயுதத்தால் பீடை உண்டாகும். புதன் நிற்கில் வியாதி. வியாழன் நிற்கில் மிருத்யூ பாகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மிருத்யூ பாகை பொறுத்து அடுத்த ஓரிரு நிமிடங்களில் கொஞ்சம் சற்று விரிவாக பேசுவோம். சுக்கிரன் நிற்கில் தரித்திரமாம். சனி நிற்கில் தாயாருக்கு தோஷம் உண்டாம். ஒருவரும் நிற்கலாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் எந்த கிரகம் நின்றிருக்கிறதோ அந்த கிரகத்துக்குரிய உறவுகள் பாதிக்கப்படுகிறது என்பதை மேலோட்டமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். சரி, மிருத்யூ புள்ளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மிருத்யூ புள்ளி என்பது ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட பாகையை அது மேலோங்கி தன்னுடைய வசத்தில் வைத்துக் கொள்ளுகிறது. அந்த மிருத்யூ பாகையில் ஒரு விபத்து நடக்கும் பட்சத்தில் அது ஒன்றுக்கு மேற்பட்ட இறப்புகளையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட விபத்துக்களையோ ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை தந்து விடுகிறது. இதில் தொடர்வண்டி விபத்து மற்றும் வான ஊர்தி விபத்து மற்றும் பேருந்து விபத்து, இந்த 3 விபத்துக்களையும் ஒரு சில விபத்துக்களினுடைய நேரத்தை குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது அது மேசம், சிம்மம், தனுசு நெருப்பு விபத்தில் அடங்குவது. மேசம், சிம்மம், தனுசில் இருக்கக்கூடிய மிருத்யூ பள்ளியில் அமைந்திருக்கிறது. வான ஊர்தியால் அமையக்கூடியது. அதுவும் காற்று ராசியில் உள்ள மிருத்யூ புள்ளியில் அது நடந்திருந்ததை கவனித்திருக்கிறோம். அந்த வகையில் மிருத்யூ புள்ளி என்பது சற்று எச்சரிக்கையாக பயணப்பட வேண்டிய ஒரு தகவல். மிருத்யூ புள்ளியில்
அந்த குறிப்பிட்ட டிகிரியில் பயணத்தை தொடர்வது என்பது அல்லது பயணத்துக்காக முயற்சி செய்வது என்பது கூடுமான வரையில் தள்ளி போடுவது பலமான இழப்புகள் மற்றும் அவமானங்கள் மற்றும் நஷ்டங்களை தவிர்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமில்லை. சரி நண்பர்களே, லக்னாதிபதி உச்சமாகி கேந்திர மீறி சுபக்கிரகங்களுடன் கூடி சுபர் மனையில் இருந்தால் நிறந்த ஆயுள் உண்டு என்பது நிச்சயம். ஜென்மாதிபதி ஸ்திர லக்கணத்திலும் ஸ்திர அங்கிசமும் பெற்று அவையே கேந்திரமாகவும் இருந்தால் அவன் இருக்கும் சொந்த ஊரில் தானே வெகும் பலன்களை அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ராசிகளே சுப அங்கிசமாக இருந்தால் அவன் ஜீவ பரியந்தம் ஆபரணங்களோடு வாழ்வான். ஜென்மாதிபதி பலமற்ற கேந்திரத்தில் நிற்க அது கோபமுடையவனாகி வியாதிப்படுவான் என்று அறியலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே ஸ்திர லக்னங்கள் என்று பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு ஸ்திரமான தன்மை உண்டு. இந்த ஸ்திர லக்கினத்தில் பிறந்து ஸ்திர லக்கினத்தில் லக்னாதிபதி அமர்ந்து அல்லது அதே லக்கினமே வர்க்கோத்தமாக அமையும் பட்சத்தில் அவருக்கு 2ஆம் இட பலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் அந்த ஊரிலேயே மிகப்பெரிய செல்வந்தனாக வாழ்ந்து இறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஸ்திர லக்கினம் இல்லாத பட்சத்தில் உபயலக்கணம் இருக்கும் பொழுது பாதிகாலம் வெளியிலேயும் பாதிகாலம் உள்ளூரிலேயுமே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் சரலக்கணம் என்பது இந்த ஊரில் பிறந்து மற்றும் ஒரு ஊரில் வாழ்ந்து அங்கே இருப்பதை அடையாளம் காட்டியிருக்கிறது. ஜென்ம லக்கணத்தில் 10ஆம் இடத்தில் இருக்க 10ஆம் இடத்து அதிபன் பலவீனனாக 6, 8, 12 சுபர் நோக்கம் பெற்று இருந்தால் தத்து புத்திரனாவான். வயது பூரணமுடையவன். லக்கினத்தில் பாவர்கள் நிற்க ஜன்மாதிபதி பலவனாக இருந்தால் தேகத்தில் வியாதியுள்ளவன். அந்த பிணியின் கொடுமை ஒரு பாதிப்பும் செய்யாது என்று அறியலாம். ஜென்மத்தை அதாவது ஜென்ம லக்கணத்தை சுபர்கள் பார்க்கும் பொழுது அதுவும் கேந்திர திரிகோணாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் மிகப்பெரிய யோகத்தை அடைகிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. புதனின் பாவ அங்கேசத்தில் அல்லது உபய அங்கேசத்திலாவது நின்ற குழந்தை இரட்ட குழந்தையாக இருப்பார்கள். தனூர் லக்கணமாகி பிறப்பாராகில் அதில் நின்றவர் சிங்க ஆங்கேசம் பெற்றிருப்ப வீட்டை பார்க்கவும் அது இரட்டை குழந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு ஜாதகத்தில் புதனுடைய வீடு ஆக அமர்ந்து அதே வீடு அம்சத்திலேயும் அந்த வீடு வர்க்கோத்தம் பெற்று அந்த வர்க்கோத்தம் பெற்ற வீட்டுக்குரிய கிரகம் இரட்டைப்பட்ட ராசியில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இரட்டை குழந்தையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஜென்ம லக்கணத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு இவர்கள் நின்றால் வலது பக்கத்தில் மச்சம் உண்டாம். அங்காரகன், சனி, சந்திரன் இவர்கள் லக்கணத்தில் நின்றால் இடது பக்கம் மறு உண்டு என்று அறியலாம். அதன் விவரமாவது சூரியனுக்கு வயிற்றிலும், சந்திரனுக்கு சிரசிலும், செவ்வாய்க்கு இருப்பிடத்திலும், புதனுக்கு விழா பக்கத்திலும், வியாழனுக்கு முகத்திலும், சுக்கிரனுக்கு தொடையிலும், சனிக்கு காலிலும் இவ்விதமாக கோளின் நிலையை கண்டு மருவின் இருப்பிடம் மற்றும் மச்சத்தின் இருப்பிடத்தை அறியலாம். ஒரு 7 வரியில் வரக்கூடிய இந்த ஒரு தகவல் உடலில் உள்ள அங்கங்களையும் அந்த அங்கத்தினுடைய தொடர்பு ஏற்படும் கிரகங்களுடைய தன்மை அனுசரித்து இந்த உடலில் எந்த பாகத்தில் மருவா அல்லது மச்சமா என்பதை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். பாருங்கள் நண்பர்களே, அதிசயத்திலும் அதிசயம். சூரியன் தனுசில் நிற்க பிறந்தவன் வார்த்தை பிரசண்டனாய் இருப்பான். சூரனாவும் கலை இனனுமாகிய தனமில்லாதவனாயும் இருப்பான். சிங்கத்தில் நிற்க ராட்சச சமானன். மேஷத்தில் நிற்க பிறந்தவன் கண்டம அழகன் தன்மதியாய் சம்பாதிப்பான். கடக ராசியே லக்கணமாய் அதில் சூரியன் நிற்க பிறந்தவன் வெளி உன்னதமாய் உள்ளவனாகவும் இருப்பான். நல்ல திரவியம் தனம் தானும் சேர்க்கையுள்ளவன். துலா லக்கணமாக சூரியன் நிற்க பிறந்தவன் தனது சம்பாத்தியம் இல்லாதவனாய் இருப்பான். மேஷம், ரிஷபம், சிம்மம் இவை ஜென்ம லக்கணமாகி சனியும் செவ்வாயும் கூடி அதை பார்த்தால் 2 கோடி சுற்றி குழந்தை பிறக்கும். செவ்வாய் ஒருவன் பார்க்கில் செங்கொடி சுற்றி பிறக்கும். சனி பார்க்கில் கருப்பு கொடி சுற்றி பிறக்கும் என்று அறிய முடியும். பாவிகளோடு ரவி கூடி சூரியன் கூடி நிற்கில் கோடி தலையில் சுற்றி பிறக்கும். ஜென்மாதிபதியும் அஸ்தமாதிபதியும் அவர்களோடு சேர்ந்தால் ரோகவானாம். செவ்வாயும் சனியும் ஜென்மத்தை பார்க்கில் கல்லடிப்படுவான். நித்திரை பிரியம் உள்ளவனாய் இருப்பான்.
ஜென்ம ராசி அதிபதியாகி அதன் ஜென்ம ராசி அதிபதியாகி அது ஜென்ம லக்கணத்திலேயே இருக்க பிறந்தவர் ஊருக்கு ஒரு தலைவனாகவோ அல்லது கிராமத்துக்கு அதிபதியாகவோ இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அஷ்டம ஸ்திரராசியாகில் பிறந்த இடத்திலேயே மரணம் வரும். ஜென்மம் சரமாகில் தேசாந்தரம் சஞ்சாரத்தை அதிக விருப்பவனாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜென்மம் உபயராசி இருப்பின் சில நாள் தேசாந்தரம் தெரிவான். சூரியன் ஜென்மாதிபதியாக இருப்பின் அவன் மலை சார்ந்த இடத்தில் அதிகமான பயணத்தை விரும்புகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, சில தகவல்களை மேலோட்டமாக பார்த்தால் அது சாதாரணமான ஒரு பதிவாக தெரிகிறது. ஆழ்ந்து கவனிப்போமானால் அதனுடைய காரகத்துவம், அதனுடைய உறவுகளும், அதனுடைய அங்கங்களும், அதனுடைய உறுப்புகளும் என்று பார்க்கும் கண்ணோட்டத்தில் பார்த்தால் அது சற்று வினோதமாகவும் அதிசயத்திலும் அதிசயமாக இருக்கிறது. இந்த மாதிரி தகவல்களை உணரும் பொழுதும் சந்திக்கும் பொழுதும் தான் என்ன தோன்றுகிறது என்றால், இந்த ஒரு நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு கோடீஸ்வரன் ஆகலாம், அந்த ஒரு நட்சத்திரத்தை மட்டும் பின்பற்றுங்கள், அல்லது இந்த ஒரு கிரகத்தினுடைய தசையை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், நீங்கள் கோடீஸ்வரனாகலாம், குபேரனாகலாம் என்று ஒரு பக்கம். அதே சமயத்தில் ஜோதிடம் தவறு ஒரு குருட்டு நம்பிக்கை அல்லது மூட நம்பிக்கை. ஒரு ஜோதிடரே சில மனிதர்களை கெடுக்கிறார்கள் அல்லது வாழ வைக்கிறார்கள், மற்றது ஜோதிடர்களாலேயே குடும்பங்கள் கெட்டு போகிறது என்று ஒரு மிகச்சிறந்த ஆளுமை உள்ள ஜோதிடர்களே பேசுவது மிகவும் சங்கடமாக இருக்கிறது, காதில் கேட்கவும் கண்ணில் பார்க்கவும். அப்படி பார்க்கும் பொழுது ஜோதிடம் என்பது நவகிரகங்களுக்கு சம்பந்தப்பட்டது. அந்த நவகிரகங்கள் ஒரு மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் அமைந்து விடுமா, ஒருவரை கெடுப்பதற்கோ அல்லது வாழ வைப்பதற்கோ என்று பார்க்கும் பொழுது நிறைய கேள்வி கணைகள் வந்து முகத்தில் எகிரி விழுகின்றன என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக தன்னுடைய சுய லாபத்துக்காகவும் சின்ன சின்ன அற்ப சந்தோஷங்களுக்காகவும் நிறைய தவறுகளை அல்லது தவறான கணிதங்களை கற்றுக்கொண்டு அல்லது பணத்துக்காக மட்டும் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தவறான பாதையில் பயணிக்கும் பொழுது அதனால் வரக்கூடிய விளைவுகள் காலப்போக்கில் இந்த சாஸ்திரம், சம்பிரதாயம் இவை அனைத்தும் எந்த விதத்திலும் உபயோகமில்லாதவை என்ற தவறான மனோபக்குவத்திற்கு மக்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு சிறிய பயணமாகவே நான் கருதுகிறேன். ஆக எந்த விதத்திலேயும் இயல்பு வாழ்க்கையை விட்டு மாறாமல் இயல்பான குணாதிசயத்தோடு இயல்பான நிலையில் கிரகங்களும் அதனுடைய தன்மைகளையும் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கிரகங்கள் என்ன நமக்கு உணர்த்தப் போகிறது என்பதை தெளிவாக காட்டிவிட முடியும் என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு 9791399649. தங்கமான் மனுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.